10th +2 முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க போகிறவங்க நல்லா கவனிச்சுங்க. 10th +2 மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை பாலிடெக்னிக் படிச்சிருக்கலாம், இல்லை பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஇ, பிடெக் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிங்க, டிப்ளமோ படிச்சிங்க, இல்லை 10th படிச்சிருக்கீங்க, +2 படிச்சிருக்கீங்க. இப்போ உயர்கல்வின்னா பொதுவாக எல்லாம் நினைக்கிறாங்க 10th + முடிச்சு இல்லை, அவங்க மட்டும் உயர்கல்வி படிக்கலை. நீங்கள் இன்னொரு கல்வியை படிச்சிருந்தா கூட இப்போ உங்களுக்கு தெரியும், இதை முடிச்சுட்டு வெளியில் போனால் நம்ம படித்த படிப்புக்கு ஒரு டிப்ளமோ படிச்சிடலாம், இல்லை ஒரு பிஇ படிச்சிடலாம். இந்த படிப்புக்கு நம்ம வெளியில் போனால் என்ன மாதிரி வேலை கிடைக்கும், அதில் எவ்வளோ சம்பளம் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, இந்த படிப்பு இப்படியே போனாக்க நமக்கு ஏற்ற மரியாதையான வேலை கிடைக்காது, நம்ம எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது. அதனால் ஒரு அடிஷ்னல் கோர்ஸஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு மனசில் தோணும், இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க. இப்படி அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணுறீங்கள, உங்களுக்கும் இது உயர்கல்வி தான். உயர்கல்வின்னா என்னென்னா, அந்த கல்வியை முடித்த பிறகு நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்கணும், எதிர்பார்த்த மீதி இல்லை, எதிர்பார்க்குற சம்பளமாக கிடைக்கணும். அதனால் உயர்கல்வி படிக்க போகிறவங்களாம் அந்த பதிவு போடுறேன். ஏன்னா உயர்கல்வியை பற்றி எந்த ஒரு தெளிவும் புரிதலும் இல்லாமல், அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் சும்மா ஏனோ தானோன்னு படித்தாங்களே உங்கள் சீனியர்ஸ் எல்லாம், அவங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டு, காலேஜ் லெவலில் ஃபஸ்ட்டு, யூனிவர்சிட்டி லெவலில் ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி படிப்பு? பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்ஏ, எம்எட், எம்பில், எம்எட், பிஇ, பிடெக்கு, எம்ஏ, எம்எட், எம்இ, எம்டெக்கு, தென் பிஹெச்டி. கல்வியோடைய உச்சம் பிஹெச்டி வரையும் படித்து கூட நல்ல வேலை கிடைக்காம ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க. எந்த தொழிலும் இல்லை, மீன் குறைந்தது இல்லை. ஆனாலும் அவங்க படித்த படிப்புக்கு இது செய்கிறது நியாயமா அப்படிங்கிறது பாருங்கள், எவ்வளோ அநியாயம் பாருங்கள். ஒரு 10th படித்தவங்க போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா, அதில் எம்இ படித்தவங்களும் பிஇ படித்தவங்களும் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன் 10th போதும்னு சொல்கிறாங்க. ஒரு விஏஓவுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதனால் படிப்பு வச்சு தான் அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் போகணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நம்ம படித்து முன்னேறி நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சா தான் நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டம்லாம் தீரும், நம்ம பொருளாதாரம்லாம் ஒரு சரியாகும். நம்ம அப்பா அம்மாவுக்குள்ள கடன், நமக்கு பிறகு இருக்க தம்பி தங்கச்சியில் படிக்க வைக்கணும், நிறைய உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும், ஒரு கார் வாங்கணும், வீடு கட்டணும், நிறைய ஆசைகளாக இருக்கும். அது மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய ஆசை இருக்கும், நிறைய பொறுப்புகளாக இருக்கும். இதெல்லாம் நிஜமாகணும், அப்படியே கனவாக போயிடக்கூடாது அப்படிங்க நினச்சிங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் நிறைய யூடியூப்லேயோ இல்லை நிறைய வேறு சோசியல் மீடியாலேயோ ஏகப்பட்ட கல்வியை பற்றி, பல கல்வியை பற்றி அந்தந்த கல்லூரி நிறுவனங்களும் பேசுவாங்க. அது தப்பு இல்லை. எல்லா கல்வியுமே எதை படித்தாலும் பிழைக்கலாம். இப்போ தங்கமும் மண்ணிலேருந்து தான் வருது, தகரமும் மண்ணிலேருந்து தான் வருது, வைரமும் மண்ணிலேருந்து தான் வருது, எல்லா கனிம வளங்களும் நிலக்கரியும் மண்ணிலேருந்து தான் வருது. ஆனால் வெள்ளிங்கிறது, ஆனால் தங்கத்துக்கு ஒரு வேலை, வைரத்துக்கு ஒரு வேலை, புரியுங்களா? ஆனால் மண்ணிலேருந்து வர்றதுனால எல்லாம் விலை உயர்ந்து ஆயிடாது. அதோட பயன்பாடை பார்க்கணும். நீங்கள் அதிகமாக பயன்படுறது இரும்பு, ஆனால் விலை குறைவாக இருக்குது. குறைவாக பயன்படுறது தங்கம், விலை அதிகமாக இருக்குது. புரிஞ்சுங்களா? அதிகமாக ஒரு வீட்டில் ஜன்னல், கதவு, கேட்டு எல்லாம் இரும்பில் தான் இருக்குது, அதோட விலை குறைவு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதை கொண்டு அடகு வைக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தை பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கு அவ்வளோ இருக்குது. அது மாதிரி இந்த உயர்கல்வி எப்படி நம்ம நாட்டில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜு, ஒரு பாலிடெக்னிக்கு, ஒரு ஐடிஐ, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய, தமிழ்நாட்டிலே அவ்வளோ காலேஜ் இருக்குது, இந்தியா முழுக்க அவ்வளோ கல்லூரிகள்லேருந்து ஒரு வருஷமும் படித்து இந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வர்றாங்களே, அவங்களாம் லட்சக்கணக்கில் வெளியில் வர்றாங்க. அதோட படித்த மாணவரோட எண்ணிக்கை அதிகம். ஆனால் என்னங்க, வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, உயர்ந்த படிப்பு படித்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி அவங்களாம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, படிக்கிறதுக்காக அவங்க வாங்கின லோனை கூட எனக்கு கட்ட முடியல. நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன், என்னப்பா நினைக்கிறேன், நான் ஓலாவில் போவேன், காரில் போவேன், டாக்ஸியில் போவேன், சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ, தம்பி என்ன படிச்சிருக்கீங்க விசாரிப்பேன். நான் பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில் ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ சொந்த வண்டியாப்பா? இல்லை சார், நான் வாடகைக்கு ஓட்டிகிட்ருக்கேன். வாடகைக்கா? சார் வேறு வேலை கிடைக்கல. இது எவ்வளோப்பா கிடைக்குன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும் சார். இந்த 1000 ரூபாய்க்கு உயிரை போன வச்சு 30 நாள் லீவ் போடாமல் ஓட்டினா 30,000 ரூபா. லீவ் போட்டால் 4 நாள் லீவ் போட்டால் 4000 போயிடுச்சு. அது ஒரு நாளைக்கு யார் மேலே இடிப்போமோ, சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுற சாதாரண விஷயமா 12 மணி நேரம் ஓட்டுறாங்களாம். என்ன தம்பி இப்படி படித்து இந்த வண்டி ஓட்டிகிட்ருக்க, கல்யாணம் ஆச்சப்பா? என்ன கல்யாணமா சார்? அந்த பையனோட அந்த அசட்டு சிரிப்பில் ஒரு ஏக்கமான வேதனையான சிரிப்பு. ஒரு படித்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்த பையனோட நிலைமை இன்றைக்கி இதுதான்.
இது யாரை குத்தம் சொல்கிறது? நம்ம போய் யாரை குத்தம் சொல்ல முடியும்? படிப்பு குத்தம் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணாக்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும் போது அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் இந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தால் ஒரு துறையில் மட்டும்தான் வேலை கிடைக்குமா, இல்லை எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? ஒரு மொபைல் வாங்கினா என்னென்ன ஆப்ஷன் கேட்குறோம், இல்லை எத்தனை சிம்மு போடலாம், பவர் பேக்கப் எவ்வளோ நிற்கும், அந்த லென்ஸோட மெகா பிக்சல்ஸ் எவ்வளவு, சார்ஜ் நிற்குமா, அப்படியா இப்படியா, ஆண்ட்ராய்டு இருக்கா, என்னென்ன ஆப்ஷன் அதுக்குள்ளே கேட்குறோம். அந்த மொபைலில் வாங்கிட்டு வரும்போது கீழே வந்து உடஞ்சி போயிடலாம், இல்லை மறுநாள் திருடு போயிடலாம். ஆனால் அந்த மொபைல் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்காது, ஆனால் உங்கள் எஜுகேஷன் தான் நிர்ணயிக்காது. குறிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரையும் எப்படி படிச்சிங்கன்னு தெரியாது, இல்லை +2 வரையும் எப்படி படிச்சிங்கன்னு தெரியாது, அதெல்லாம் போட்டோம். ஆனால் இப்போ படிக்க போகிறீங்களா நீங்கள் உயர்கல்வின்னு ஒன்று, இந்த ஹையர் எஜுகேஷன் தான் உங்களோட லைஃப். இதை வச்சு தான் உங்கள் வேலை, உங்கள் சம்பளம், நீங்கள் நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது உங்கள் வேலையும் உங்கள் சம்பளத்தையும் பார்த்து தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஜாதகத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து அதான் அந்த காலம். அப்புறம் உங்களுடைய அடுத்த தலைமுறை நல்லா படித்து நல்ல வேலையாக இருந்தால் நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்து உங்கள் பிள்ளையோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். இதையும் தாண்டி இது ஃப்யூச்சர். ஆனால் இதுக்கு பாஸ்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த படிப்பை நம்பி உன்னை நம்பி உங்கள் அப்பா அம்மா விற்காதெல்லாம் விற்று ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கி படிக்க வச்சாங்கல்ல, அப்போ அவங்க சுமையெல்லாம் யார் குறைக்கிறது? அப்போ அவங்க சுமையெல்லாம் முதல்ல குறைக்கணும். அடுத்து உன்னை நம்பி ஒரு பொண்ணு வருவா, அவங்க உன்னை நம்பி நல்ல பிள்ளைங்க குழந்தை பிறக்கும். இது அத்தனை இயல்பு நடக்கக்கூடியது தானே. இதெல்லாம் அப்படியே இப்போ நினச்சி பாருங்கள். இப்போ நேற்று தான் நீங்கள் ஸ்கூலில் படித்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டீங்க, +2 முடிச்சு இப்போ காலேஜ் போக போகிறீங்க. ஒரு சில பேர் காலேஜ் முடிச்சிட்டிங்க, அப்படியே நிற்கிறீங்க, பிரம்ம பிடிச்சி நிற்கிறீங்க. பாலிடெக்னிக் முடிச்சோமே அடுத்து எங்கே வேலைக்கு போகிறது, ஐயோ பிஇ முடிச்சோமே எங்கே வேலைக்கு போகிறதுன்னு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். நல்லா தெரிஞ்சுங்க, கல்வி என்றைக்கும் யாரையும் ஏமாற்றாது. யார் கல்வியை ஏமாத்துறாங்களோ அவங்கள நிச்சயம் ஏமாற்றும். அது பவர்ஃபுல்லானது. நம்ம அப்பாவும் நம்ம அம்மாவும் அவங்க கூட பிறந்திருக்காங்களே, அதாவது நம்ம மாமா, நம்ம அம்மா கூட யார் பிறந்திருப்பா, மாமா பிறந்திருப்பாங்க, சித்தி பிறந்திருப்பாங்க, இல்லை பெரியம்மா பிறந்திருப்பாங்க. அப்பா கூட யார் பிறந்திருப்பா, சித்தப்பா பிறந்திருப்பாங்க, அத்தை பிறந்திருப்பாங்க, இல்லை பெரியப்பா பிறந்திருப்பாங்க. நம்ம அம்மாவும் அப்பாவும் தான் கூட பிறந்தவங்க கூட நம்பி நம்மளை வளர்க்கலை. அவங்க யார் நம்புகிறாங்க? உருவம் இல்லாத, முகவரி இல்லாத கல்வியை நம்பி தான் நம்ம வளர்க்குறாங்க. அப்போ நம்ம பெற்றவங்களுக்கு என்ன தெரியுது, என் கூட பிறந்த பிறப்பு என் பிள்ளைகளை காப்பாற்றாது, ஆனால் இந்த கல்வி காப்பாற்றணும் தான் எல்லாரும், ஒரு படிக்காதவங்கலேருந்து படித்தவங்க வரைக்கும் இந்த கல்வியை நம்புகிறாங்க. அவங்க நம்பிக்கை எப்படி பொய்யாகும்? அதனால் நீங்கள் உங்களுடைய உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும்போது இந்த விளம்பரத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது, பில்டிங் பக்காவாக இருக்குது, விளம்பரத்தில் பேசுகிறவங்க நல்லா பேசுகிறாங்க, அட்ராக்டிவாக இருக்குது, இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அப்படிலாம் தேர்ந்தெடுக்காமல், இல்லை உங்கள் காலேஜில் 4 பேர் உங்கள் கூட படித்தாங்க, ஸ்கூலில் படித்தாங்க, +2 ஒன்றா படித்தாங்க, என் கிளாஸில் 5 பேர் இந்த கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணுறான், இன்றைக்கி இந்த படிப்பு தான் ட்ரெண்டிங். வாட் யூ மீன் பை ட்ரெண்டிங்? இன்றைக்கி ஏஐ தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு, அப்புறம் கேட்ரிங் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. ட்ரெண்டிங் இது என்ன ஃபேஷன் டெக்னாலஜியா இல்லையா? இந்த மாதிரி ட்ரெண்டிங்காலாம் படிக்காதீங்க. நீங்கள் முதல்ல ட்ரெண்டிங்கு படிக்கிறது, ஆசைக்கும் படிக்காதீங்க. எனக்கு இது படிக்கணும்னு ஆசை, எனக்கு அதை படிக்கணும்னு ஆசை யார் படலாம் தெரியுமா அவனுக்கு? இந்த தலைமுறைக்கு இல்லை, அடுத்த தலைமுறைக்கு என்கிட்ட பணம் இருக்குது, நான் படித்து தான் வேலைக்கு போய் தான் நான் சம்பளம் வாங்கி தான் என் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்காங்கல்ல, அவங்க ஆசைக்கு படிக்கலாம். அவங்க மியூசிக்கில் படிக்கலாம், சினிமாவை படிக்கலாம், சட்டம் படிக்கலாம், எதா வேணாலும் படிக்கலாம். புரியுங்களா? ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பொருளாதார கஷ்டம். சீக்கிரம் படிக்கணும், சீக்கிரம் வேலைக்கு போகணும், எவன் சிபாரிசு இருக்கக்கூடாது. நான் படிக்கிற படிப்பு வச்சு வேலைக்கு போகணும், லட்சத்தில் சம்பாதிக்கணும், நான் கல்யாணம் ஆகும்போது கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப மிக சரியான படிப்பு வந்து, ஆப்டான படிப்பு வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தான், பாதுகாப்பு மேலாண்மை. எதனால் மேனேஜ்மெண்ட்னா, இந்த சேஃப்டியை படிச்சுட்டு வருஷம் வெளியில் பாசிங் அவுட் ஆகக்கூடிய மாணவரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகபட்சம் வெறும் 5000 தான். 5000 ரொம்ப அதிகம். 5000 மாணவர்கள் தான் வர்றாங்க. இதில் 4000 பேர் ஃபாரின் போயிடுறான். பாக்கி 1000 பேர், 140 கோடி உள்ள மக்களுக்கு 1000 பேர் எப்படி பத்தும் வருஷம்? நிறைய நிறுவனங்களில் சேஃப்டி ஆஃபீஸர் இல்லாமல் வேறு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க, கண்டிப்பாக சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கணும். சேஃப்டி படித்து முடித்து வேலைக்கு லோனும் அலைய தேவையில்லை, படிக்கும்போதே வேலை. அதுவும் படிக்கும்போதே ஸ்டைஃபண்ட் தராங்க, உதவித்தொகை. அது பார்த்திங்கன்னா அதுவே 15,000, 20,000, 25,000, 30,000, 30,000, 40,000 வரைக்கும் தராங்க ஸ்டைஃபண்ட். செகண்ட் இயர் தேர்ட் இயரில், ஃபஸ்ட் இயருக்கு தர மாட்டாங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயரில். அப்போ படிக்கும்போதே இவ்வளோ ஸ்டைஃபண்ட் தராங்க, படித்து முடித்தா லட்சத்தில் சம்பளம் சாதாரணமாக வாங்கலாம்.
நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கல்விக்காக வாங்கின கடனை இந்த ஸ்டைஃபண்ட் தராங்க, இந்த ஸ்டைஃபண்டே 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 20,000 வாங்கினா கூட 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4,80,000 வருது. இதை வச்சா நீங்கள் கல்வி கடன் அடைச்சிடலாம். ஆனால் வெளியில் பாருங்கள், மற்ற கோர்ஸ்லாம் படித்தவங்க அவங்க வாங்குகிற சம்பளமே 20,000, நீங்கள் வாங்குகிற ஸ்டைஃபண்ட் 20,000. அது மட்டும் இல்லை, வேறு எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் ஆசைக்கு படிங்க தப்பு இல்லை. ஆனால் படித்தோடனே வேலைக்கு போகணும்னு நினச்சி வேறு கோர்ஸ் படிச்சிங்கன்னா அந்த கோர்ஸ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த துறையை எடுத்து படிக்கிறீங்களோ அதில் மட்டும்தான் வேலை கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் வந்து டாக்டரேக்கே படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எங்கே வேலை கிடைக்கும்? ஒரு கிளினிக்கு பார்க்கணும், இல்லை எங்கேயாச்சும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்க்கணும், மருத்துவமனை, அங்கே தான் வேலை கிடைக்கும். இல்லை நான் வந்து சின்ன வயசில் வந்து மரைன் இன்ஜினியரிங் பழகிட்டேன், எனக்கு அதான் ஆசை மரைன் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒன்லி கப்பல் கம்பெனியாக வேலைக்கு தேடணும். நான் வந்து டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவு மாதிரி எனக்கு ஃப்ளைட்டுன்னு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசே எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன், அவங்க ரெடி ஆகிட்டாங்க, நீங்கள் ஆசைப்படுறதை படிக்க சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா ஆசைப்படுறதை படிக்க சொல்லுவாங்க, ஆனால் அவங்ககிட்ட போதிய பொருளாதாரம் இருக்கா? படித்து முடித்து வேலைக்கு போய் அவங்க பட்ட கடலாம் அடைக்க முடியுமா உங்களால்? அப்போ ஏரோநாட்டிக்கல் படித்து நீங்கள் படித்து முடித்த பிறகு எங்கே வேலைக்கு போக முடியும்? ஒன்லி எங்கடா தனியார் விமான நிலையம், தனியார் விமான நிலையம் எங்கன்னு பார்க்கணும், சிவில் ஏவியேஷன். அதை நீங்கள் ஏரோநாட்டிக்கல் படித்து ஒரு கப்பல் கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியுமா, ரயில்வேக்கு வேலைக்கு போக முடியுமா, ஒரு ஈபிக்கு வேலைக்கு போக முடியுமா, எங்கேயாவது போக முடியுமா? இன்றைக்கி பிஹெச்டி படித்த ஒரு நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? படிப்புடைய உச்சம் பிஹெச்டி படித்து முடிச்சு இன்றைக்கி 25,000-30,000 சம்பளத்துக்கு, அதுக்கு முன்னாடி ஸ்லெட் எக்ஸாம் எழுதி 25,000-30,000 சம்பளத்துக்கு போராடுறாங்க. கெஸ்ட் லெக்சரர், டெம்பரரி போஸ்ட்டு, பர்மனன்ட் போஸ்ட் கிடையாது. அதுக்கும் 25 லட்சம் 30 லட்சம் பணம் கேட்குறாங்க. இப்படி ஒரு சூழல் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்து பையன், ஆவரேஜாக படிக்கிற பையன் 35 மார்க் தான் எடுப்பான் எல்லா சப்ஜெக்ட்லேயும். அவனும் ஒரு கலெக்டருக்கு நிகரால, கலெக்டரை விட மேலே, ஒரு டாக்டரை விட மேலே, ஒரு என்ஜினியரை விட மேலே. எத்தனை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இந்தியாவில் இருக்கோ அவங்க சம்பாதிக்கிறதை விட அதிகமாக லட்சங்களில் கோடிகளில் சம்பாதிக்கிறதுக்கு யார்? ஒரு கிராமத்தில் இங்கிலீஷ் மீடியம் படிக்காத, தமிழ் மட்டுமே தெரிஞ்ச, படிப்பில் ரொம்ப சுமாரான பையன் கூட லட்சத்தில் கோடியில் சம்பாதிக்கிற அளவுக்கு படிப்பு இருக்குது. அதுதான் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இதை படித்தா படிக்கும்போதே வேலை, உயர்வான பதவி, நிறைவான சம்பளம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் வேலை, ஃபாரினில் போய் கவர்மெண்ட் வேலை. படிக்கிறது ரொம்ப ஈஸி. இவ்வளோ ரொம்ப மரியாதையான ஒரு கௌரவமான வேலை. ஆஃபீஸர் மற்ற படிப்புலாம் படித்து ஆஃபீஸர் ரொம்ப டைம் ஆகும். இப்போ பிஇ முடிச்சோடனே ஆஃபீஸர் ஆக முடியாது. நீங்கள் டெக்னிக்கல் ஆனால், ஒரு என்ஜினியர் ஆனால், அதுக்கு ஆஃபீஸராக ரொம்ப டைம் ஆகும். இப்போ நீங்கள் வாத்தியார் ஆகிட்டிங்கன்னா உடனே ஹெட்மாஸ்டர் ஆகிடுவீங்களா? 10 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஆனால் அந்த சேஃப்டி படித்து முடி ஜாயின் பண்ணும்போதே சேஃப்டி ஆஃபீஸர். இப்படி ஒரு படிப்பு இருக்குது. இப்போ நம்மளாம் வந்து உங்களுக்கு ஆசை, ஏதாவது நீங்களும் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை, இல்லை கலெக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் வந்து நம்ம யோசிப்போம், என்ன யோசிப்போம், நம்மள்ட்ட அவ்வளோ பிரெயின் இல்லை, மெமரி அவ்வளோ நிற்காது, ஞாபக சக்தி இல்லை, படிப்பில் நம்ம சுமார் தான், நம்ம அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க, ஆனால் நம்மளால் பாஸ் ஆக முடியாது. இப்போ இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறான், சும்மா ஒரு டிகிரி படிச்சுவா, நீ ஐஏஎஸ் ரெடிங்கிறான். நீ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம், பிஏ பிஎஸ்சி பிகாம், பிஎஸ்சி அக்ரிலாம் படித்து சொல்ல. ஒரு கிராமத்தில் உள்ள கல்லூரியில் பிஏ வரலாறு தமிழ் மீடியம் படிச்சுட்டு போனால் கூட நீ ஐஏஎஸ்க்கு ரெடி. ஆனால் யாரும் போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறோம், எம்இ எம்டெக் முடிச்சுட்டு சிங்கப்பூரில் போய் சுண்ணாம்பு படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கட்டு லேபராக தானே போகிறாங்கிறான். காரணம் என்ன? நம்மளை பற்றி நமக்கு தெரியும், நம்ம உள்ள தான் பிரெயின்னு. ஆனால் ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொன்னால் அதிபுத்திசாலியாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மாணவன், கிராமத்தில் படித்த மாணவன் கூட கலெக்டரை விட அதிகமாக, ஒரு கலெக்டர் சம்பளம் எடுத்துங்களா 3 லட்ச ரூபா. அது எவ்வளோ கஷ்டம். ஒருத்தன் பையன் டாக்டர் ஆகிட்டான், அந்த பையனுக்கு டாக்டர் கலெக்டர் ஆகணும் ஆசை. நான் டாக்டர் சார், என்னை உடனே வந்து சிவில் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? நீ டாக்டராக இருந்தால் நீ எம்டி கூட படிச்சு, எம்பிபிஎஸ் இல்லை, நீ எம்டி படிச்சிருந்தாலும் சிவில் எக்ஸாமில் உனக்கு திறமை இருந்தால் மட்டும் ஐஏஎஸ் ஆக முடியும். அப்படி டாக்டர் ஆகி அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகி வாங்குகிற சம்பளம் 3 லட்ச ரூபா. ஆனால் இங்கே 10th படித்த பையன், +2 படித்த பையன் இந்த சேஃப்டியை படித்தா அவன் கல்யாணம் பண்ணும்போது சாதாரணமாக 6 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம். இது என்னோடய அனுபவம். என்னுடைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா, நான் குறைஞ்சபட்சம் சம்பளம் 45,000லேருந்து அதிகபட்சமாக மாதம் 70-72 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 24 கலெக்டருடைய சம்பளம் பையன் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த சேஃப்டி கல்வியை எங்கெல்லாம் சொல்லித்தராங்க, இந்த கல்வி நிறுவனங்கள் எங்கெல்லாம் இருக்குது, தரமான கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. சென்னை அடையாறில் இருக்குது ரீஜினல் லேபர் இன்ஸ்டியூட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அடையாறில் மட்டும் இல்லை, மும்பையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது. இதுக்கு வேறு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட், சிஎல்ஐன்னு சொல்லுவாங்க, அல்லது ஆர்எல்ஐன்னு சொல்லுவாங்க. சிஎல்ஐனா சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட், ஆர்எல்னா ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட். அங்கே படிக்கலாம்.
எங்கே? சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தா. அதை விட்டால் மகாராஷ்டிரா நாக்பூரில் இருக்குது நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ்னு பேர். இது இப்போ சேஃப்டியை படித்தா ஃபயர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது, நீங்கள் ஆஃபீஸர். இப்போ ஐபிஎஸ் படித்தவனும் போலீஸ் தான், கான்ஸ்டபிளாக இருக்கால 10th படித்தா அவரும் போலீஸ் தான், 2 பேருமே காவல்துறை தான். அதுக்காக டிராஃபிக்கில் போய் ஐபிஎஸ் படித்தா நிற்பாரா? ஒரு எஃப்ஐஆர் போடுவாரா ஸ்டேஷனில் உட்காந்து? ஐபிஎஸ் முடித்தா 2 துறை ஒன்று தான், டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் இங்கே போலீஸு, இன்ஸ்பெக்டரு, 8 ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டரு, இவங்கெல்லாம் ஸ்டேஷனில் உட்காந்து நம்ம பப்ளிக்கை பார்த்து எஃப்ஐஆர் போடணும், மற்ற கேஸ்லாம் விசாரிக்கணும். ஆனால் ஐபிஎஸ் படித்தா அவரும் போலீஸ் ஆனால் உயர் அதிகாரி, அவர் என்ன பண்ணாரு? அழகாக ஏசியில் உட்காந்துட்டு போலீஸ் எப்படி வேலை பார்க்குறாங்க, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் எப்படி நடந்துட்டு இருக்கு மாண்டு தான் கண்காணிப்பார். அதுபோல தான் சேஃப்டி படிக்கணும், கண்காணிப்பாளர். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டீங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸருக்கு கீழே தான் டாக்டரு, என்ஜினியர் எல்லாமே. ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் எல்லாத்தையும் கேள்வி கேட்பார், ஆனால் டாக்டரும் இன்ஜினியரும் சேஃப்டி ஆஃபீஸரை கேள்வி கேட்க முடியாது. இதுதான் நிஜம். சேஃப்டி படித்தா அதோட மதிப்பு என்ன, மரியாதை என்ன, சம்பளம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள். என்னென்னா, இந்த துபாய், குவைத்து, ஓமன், ஏமன், சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், கனடா, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, லண்டனில் இருப்பாங்க. உங்களோட தெரிஞ்சவங்க, ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சேஃப்டி படித்தா நல்ல மாதிரி படிக்கும்போது வேலையாக, மதிப்பான வேலையாக, லட்சத்தில் கோடியில் சம்பாதிக்கலாம் சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க என்னோட அதிகமாக நல்லா தெளிவாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட இன்னொன்று கேளுங்க, நான் சேஃப்டி படிக்கணுமா நீங்கள் கேளுங்க. அவங்க படிக்க சொன்னால் படிங்க. இல்லை சார் அப்படி யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபாரினில் இல்லை அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இருக்கான்னு பாருங்கள். அந்த ஃபேக்ட்ரிக்கு இன்றைக்கி எப்போ போங்க, காலையில் போங்க, போய் அங்கே உள்ள சேஃப்டி ஆஃபீஸரை நேராக பாருங்கள். அவர்கிட்டயே கேளுங்க, சார் உங்களுக்கு சம்பளம் என்ன அப்படின்னு கேளுங்க. மதிப்பு என்ன, மரியாதைங்கன்னு அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு பார்க்கும்போதே அந்த சூழ்நிலையும் காமிச்சிடும் அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. ஒருவேளை சேஃப்டி ஆஃபீஸரை பார்க்க முடியலன்னா அந்த கம்பெனியில் யாராவது ஃபிட்டரு, டர்னரு, பெயிண்ட்ரு, எலக்ட்ரிஷியனு, மெஷினிஸ்ட்டு, டாக்டர் யாராக அங்கே இருப்பாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, சார் சேஃப்டி ஆஃபீஸர்னா யார் சார் அந்த கம்பெனியில், அவருக்கு என்ன சார் பவர், அவருக்கு என்ன சார் மரியாதை, அவர் என்ன சார் சம்பளம் அப்படின்னு கேளுங்க. அவங்களும் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா நீங்கள் போகும்போது இந்த ஃபேக்ட்ரி மூடு இருக்குது, அன்றைக்கி லீவு, இன்றைக்கி எலெக்ஷனு, இல்லை இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, அதனால் நீங்கள் ஃபேக்ட்ரி லீவுன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். வெளியில் செக்யூரிட்டியில் வாட்ச்மேனாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, இந்த கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கார் ரைட்டு, அவருக்கு மதிப்பு என்ன, மரியாதை என்ன, அவர் என்ன பவர், அவர்களுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்ச்மேன் கூட தெளிவாக சொல்வார். ஏன்னா இப்படி ஒரு படிப்பு இருக்குது. யாருக்கா அந்த படிப்பு தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை, நானும் படித்து 10th +2 வந்துட்டேன், என் சொந்த பந்தம் கூட நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கானா எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க, ஆனால் என் படிப்பை வச்சு எனக்கு யார் வழிகாட்டுறது அப்படின்னா இந்த நிகழ்ச்சி என்னுடைய பதிவு உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி. இதை பற்றி நான் தினந்தோறும் பார்த்திங்கன்னா நியூஸ் 7 சேனலில் கல்லூரி சாலையில் டெய்லி காலையில் 11 மணிக்கு பேசுகிறேன். காலையில் தினம் 11 மணிக்கு பேசுகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். தினந்தோறும் காலையில் திங்கள் முதல் வெள்ளி வரை, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் காலைல 11 மணிக்கு நியூஸ் 7 தமிழ் இருக்குல்ல, அதை நான் பேசுவேன் 11 மணிக்கு. அதை பாருங்கள். தினந்தோறும் பேசுகிறேன். இது கல்வியை வச்சு சும்மா ஏனோ அதான வேலைக்கு போகாமல், படித்து முடித்தோடனே ₹1,00,000 சம்பளத்து வேலைக்கு போனோம், நான் போய் லட்சாதிபதி ஆகணும், நான் கல்யாணம் ஆகும்போது நான் கோடீஸ்வரனாக இருக்கணும், நான் படித்து முடித்து 2 வருஷம் வீட்டு குடும்ப கஷ்டம்லாம் அப்படியே டோட்டலாக போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி உள்ளவங்களுக்கு கடவுளே கொடுத்த மிகப்பெரிய வரம், நல்ல பரிசு தான் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஆனால் தயவு செய்து நீங்கள் யார்ட்டோனா விசாரிங்க. அதான் சொல்லலையே, மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் என்ன மாதிரி 1000 பேர் சொல்லுவானே, இந்த கோர்ஸ் படி, இந்த கோர்ஸ் படி, எதை வேணாலும் படிங்க. ஆனால் படித்து முடித்த பிறகு எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், அதை படித்து முடித்தவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி யோசனை பண்ணுங்கள் முதல்ல. ஓகேங்களா? சரி, இந்த சொல்லிட்டேன் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் ஐஏபிஜி சேஃப்டி காலேஜுக்கு என்ன வித்தியாசம்னா, நான் சொன்னோம்ல, சென்னை அடையாரில் கூட RLI, மும்பை, டெல்லி, கல்கத்தா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. திருச்சி துவாக்குடியில் இருக்குது NIT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்லி ME இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மட்டும் தான் இருக்குது. கேரளாவில் இருக்குது கொச்சின் யூனிவர்சிட்டி, இங்கே பண்ணிங்கன்னா ஒன்லி BSc டிகிரி மட்டும் தான் இருக்குது சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில். நாக்பூரில் இருக்குது மகாராஷ்டிராவில் ஒன்லி நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், இங்கே வந்து ஒன்லி B5 4 வருஷம் கோர்ஸ் தான் இருக்குது. ஆனால் IIPGS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிறவள்ள இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா 10th படித்தவங்களுக்கு 3 years டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, +2 முடித்தவங்களுக்கு BSc டிகிரி இருக்குது சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில். டிகிரி ஏற்கனவே டிகிரி டிப்ளமோ பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா PG டிப்ளமோ, MBA, MSc இது மாதிரி போஸ்ட் டிகிரி இருக்குது, PG இருக்குது. அதாவது பாலிடெக்னிக்கில் டிகிரி இல்லை எனி டிப்ளமோ டிஸ்கன்டினியூ பண்ணவங்க, அதில் அரியர்ஸ் உள்ளவங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 year டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இல்லை ஏற்கனவே படித்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வாங்குகிற சம்பளம் பத்தாது, ப்ரொமோஷனுக்காக படிக்கணும்னு இருப்பாங்க, அவங்களுக்கான எல்லா கோர்ஸஸும் இருக்குது. மறந்துடாதீங்க.
இது வரைக்கும் படித்ததெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற உயர்கல்வி தான் உங்களுடைய ஃபியூச்சர். அதை மறந்துடாதீங்க. யாரும் இந்த உலகத்துல பணம் தான் அல்டிமேட். இங்கே யார் சொல்லலாம் வாயிலேக்கே பேசுவாங்க. ஆனால் பணம் மட்டும்தான் அல்டிமேட். ஆனால் இந்த பணத்தை ரைட் அண்ட் ராயலாம், அதாவது மரியாதையாக சுலபமாக ஈஸியாக நீங்கள் நினச்சபடி சம்பாதிக்கணும்னா சேஃப்டி மெத்தோட சிறந்த படிப்பே கிடையாது இப்போது. ஏன்னா இதுதான் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுனாக்கா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணி அட்மிஷன் எங்கே நடக்குது, அட்மிஷன் எப்போ போடுறாங்க, அப்ளிகேஷன் எப்படி வாங்குறது, டொனேஷன்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஹாஸ்டல் வசதி இருக்கா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, பெண்கள் படிக்கலாமா, எஜுகேஷன் லோன் வாங்கலாமா, இப்படி வேறு எந்த சந்தேகம் வந்தாலும் இதில் கேளுங்க, டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று சேஃப்டி பிடிச்சா லட்சத்தில் சம்பாதிக்கலாம், கோடிகளில் சம்பாதிக்கிறதெல்லாம் உண்மை தான். எல்லா டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போகல, யார் தேவையில்லை. அதுக்காக கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இந்த இன்ஸ்டியூட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்குது, அதனால் இங்கே சேர்ந்தேன், இல்லை எங்களுக்கு 10,000 ஃபீஸ் குறைவாக இருக்குது, அதனால் இங்கே சேர்ந்தேன்னு சொல்லிட்டு முறையில்லாத, ஒரு அங்கீகாரம் இல்லாத, ஒரு கட்டமைப்பு இல்லாத, அடிப்படை வசதிகள் இல்லாத, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அனுபவம் இல்லாத சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணமும் வேஸ்ட்டு, உங்களோட ஃபியூச்சரும் ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் உயர்கல்வி அதை தெளிவாக புரிஞ்சு தேர்ந்தெடுங்க. மீண்டும் வேறு நிகழ்ச்சி சந்திப்போம். மறந்துடாமல் நியூஸ் 7 சேனல், நியூஸ் 7 தமிழ் சேனல் பாருங்கள். காலையில் 11 மணிக்கு திங்கட்கிழமை வெள்ளி வரை. ஓகேங்களா? உங்கள் ஃப்யூச்சர் உங்களுடைய எஜுகேஷன் தான். வணக்கம்.